காலையில் முதல் வேலை வந்து இந்த வாசத்தொழிச்சு தூத்து கோலம் போடுறது பார்த்துக்கோங்க. 4 கோலத்தை வச்சுக்கிட்டு நாளாம் அதையே மாற்றி 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 போடுவோம் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கோலம் போடவே வராது. ஒழுங்கான டிராயிங் வந்தால் தானே இந்த கோலம்லாம் வரும். நம்ம இந்த ரெக்கார்ட் நோட்லேயே ஆள் விட்டு வரைவோம் ஸ்கூல் படிக்கும்போது. இப்போ எப்படி கூடி கோலம் வரும் நமக்குலாம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து போர் ஆரம்பிச்சிருமே. வீட்டுக்குள்ளே போன உடனே அடுப்படிக்குள்ளே போய் ஒரு போர் நடக்கும் வருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம தன்னால் எல்லா ப்ரெஷரும் ஏறி இறங்கிரும். காலையிலேக்கு பார்த்துக்கோங்க. நைட்டு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு படுத்தோம்னா காலையிலேக்கு நிம்மதியாக இருந்துச்சு வேலை பார்க்கலாம். நைட்டு எனக்கு என்னடா அப்பாடா அம்மாடான்னு போய் சாப்பிட்டோன்னு போய் தூங்கணும்னா பிறகு காலையில் இருந்துச்சு இப்படி தான் உருண்டுட்டு கிடக்கணும். எல்லாருக்கும் என்ன வேலை இருக்குது தெரியுமா? அந்த கிளீனிங்கோட சேர்த்து சமைக்கிறத யோசிச்சு 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 சீக்கிரமாக வயசாகாத காரணமே பெண்களுக்கு இதுதான் பார்த்துக்கோங்க. ஆம்பளைங்களாம் கொஞ்சம் வயசு ஆகாத மாதிரியே அலைதாங்க பார்த்தீங்களா. நம்மளுக்கெல்லாம் வயசாகி ப்ரெஷராகி எல்லாம் ஆகிறதுக்கு காரணம் காலையில் இந்த சமைக்கிறத பற்றி யோசிக்கிறதா பார்த்துக்கோங்க. இதே பொழப்பாளையதான். நான் இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடுலாம் சொல்லியிருந்தேன். ஒரு பொண்ணு வந்து ரெகுலராக கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி வெங்காயம் கொஞ்சம் சோழியை முடிச்சு அனுப்பிட்டா. இது இன்ஸ்டாமார்ட்டில் கொஞ்சம் அன்றைக்கி பொருள் ஆர்டர் போடும்போது ஒரு கிலோ 9 ரூபான்னு சொல்லி ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு வாங்கினேன். அது அந்த கவர்லேயே இருக்குது. அந்த லட்சணத்தில் நம்ம சமையல் பண்ணதான் நினைக்கேன். அதை எடுத்து போட்டுட்டு அது ஒரு மாதிரி சிவப்பு கலரில் இருக்கும்ல அந்த வெங்காயம், பெரிய வெங்காயம். அப்புறம் இவங்ககிட்ட வந்து நம்ம எப்பவும் உள்ள பல்லாரி வாங்கினேன், பெரிய பல்லாரி. அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், வெள்ளைப்பூடு கொஞ்சம் எல்லாமே வாங்கியிருந்தேன். அது அந்த பையிலே இருக்கும் 3 நாளைக்கு. இன்றைக்கே தான் நம்ம அதை அதிசயமாக எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கோங்க. இல்லைனா அது பசாட்டு அப்படியே இருக்கும். ஒரு வாரமாக தனித்தனியாக பிரித்து எல்லாத்தையும் போடுவோம். இப்போ வெயில் நேரமாக இருக்குல்ல, அதனால நல்லா காஞ்ச வெங்காயம் காஞ்ச பல்லாரி தான் கிடச்சிது. அருமையாக இருந்துச்சு. எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்து போட்டுட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதெல்லாம் ரெகுலராக வைப்பேன். ஆனாலும் ஏதாவது ஒன்று நல்லா சுத்தமாக காலியான பிறகு தான் வந்து ஞாபகம் இருக்கும் வாங்குது. இந்த வெங்காயம் பல்லாரிலாம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் வீட்டில் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சமையல் பண்ணும்போது கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். எதுவுமே ஒன்றும் வந்து குறைஞ்சிடக்கூடாது. திடீர்னு நம்ம இந்த தக்காளி சாதம் அது இதுன்னு ஒரே சாதம் அப்படிலாம் போட்டோம்னா அந்த பல்லாரி வந்து கடன்னு காலியாயிரும். அதனால எப்போவுமே ஒரு 2 கிலோ கிட்ட வாங்கி ரெடியாக ஸ்டாக் வச்சுக்கிட்டு வேணாம். இந்த வெங்காயம் ஒன்று தட்டுப்பாடாக அனுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கையும் ஓடாது காலும் ஓடாது. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இந்த 3மே நடந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில். அப்படி கிடந்துச்சுனாலே ஓரளவு வந்து சமையல் வந்து சீக்கிரமாக ஓடிக்கிட்டு இருக்கும். கேஸ் சிலிண்டர் காலியாகிட்டு பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு இந்த சின்னதாக ஒரு இது போட்ட பாருங்க ஷார்ட்ஸு, அதில் பூரா வரைக்கும் அதான் கேள்வியாக இருக்குது. என்னக்கா சிலிண்டர் காலியாகிட்டா எப்படி சிரிக்காங்களா? எவ்வளோ ஒரு சந்தோஷம். இதில் எனக்கு சிலிண்டர் காலியாக போனது உங்களுக்குலாம் சிரிப்பாக இருக்குது போல இருக்குது. சரி சரிங்க, என்ன செய்ய, சிலிண்டர்னால் காலியாக தானே ஆகும். 15 வைக்காமல் விட்டுட்டேன், என்ன செய்ய. அப்புறம் சிலிண்டர் இல்லாமல் கரண்ட் அடுப்பை போட்டு சுத்தம் பண்ணிட்டு கிடக்கு. அதில் தான் வேலை ஓடுது. அதெல்லாம் இங்கே யாரும் எதுக்கும் இப்போ பயப்பட போகிறது கிடையாது. பொறுமையாக வந்து வரும்போது வரட்டும். எல்லாத்தையும் பொருளெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு இனிமேல் நான் காஃபி போடுற வேலை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பையனை கடைக்கு போக சொல்லியிருந்தேன். இவனை கடைக்கு போக சொல்கிறது ஒன்று தான். நான் சும்மா இருக்கலாம் பார்த்துக்கோங்க. ஒன்றுமே உருப்படியாக வாங்கிட்டு வர மாட்டான். மல்லி இலை வாங்கியிருக்கான், கோஸ் வாங்கியிருக்கான். அந்த மல்லி இலை மண்ணோடு சேர்ந்து இந்த பால் பாக்கெட்டை போட்டு அதை கழுவணும் அந்த மாதிரி ஆக்கிட்டான். அப்புறம் ஒரு தேங்காய் வாங்கியிருக்கான். நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாங்குப்பா அப்படின்னேன். முருங்கைக்காய் நல்லா இல்லைம்மா. அப்போ கத்திரிக்காய் வாங்க வேண்டாம்ல, சவுச்சவுக்காய் மட்டும் வாங்கிட்டு வானேன். மெனக்கிட்டு முருங்கைக்காய் வாங்காமல் இந்த கத்திரிக்காயையும் வாங்கிட்டு வந்திருக்கான் பார்த்துக்கோங்க. சவுச்சவுக்காய் கத்திரிக்காய் போட்டு யார் குழம்பு போப்பா? அது ஒன்றும் சொல்ல வழி கிடையாது. சொன்னோம்னா தக்காளி சொன்னாங்க, 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வாங்கன்னா அதை மறந்து வந்துட்டான். அதுக்கு சொல்லுதான், எனக்கு பைக் இருந்தால் தான் நான் ஞாபகமாக வாங்கிட்டு வருவேங்க. பைக்குக்கும் இந்த நம்ம ஜாமான் வாங்கிட்டு வர்றதுக்கும் என்னமா இருக்குது கதை. இவன்கிட்ட பேசணும்னா நம்மளுக்கு காலையில் சரியால ப்ரெஷர் ஏற்றி விட்டுருவோம் அப்படின்ட்டு பாலை காய்ச்சிட்டு நம்ம ஒரு காப்பி ஆற்றி குடிச்சிட்டு மற்றெல்லாம் தெம்பாக பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த ஏசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிடுவோன்னு காப்பி ஆற்றின பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து காலையில் டீலாம் போடலை. இப்போ கொஞ்ச நாளாக எதுவுமே போடுறது கிடையாது. நீங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு லீவு, இவளுக்கும் ஸ்கூல் லீவு, அவனுக்கும் காலேஜ் லீவு. அதனால தான் இதெல்லாம் போடும்போது மணி 9:10 கிட்ட ஆகிட்டு காஃபி ஆற்றும் போதே ஒரு நாளைக்கு நீ காஃபியை குடிப்போம் அப்படின்ட்டு காலையிலே ப்ரூ ஆற்றியாச்சு. கொஞ்ச நேரம் வந்து காலையில் இந்த பிள்ளைகளோட உட்காரதுக்காண்டியே இந்த காஃபி குடிப்பேன் நான். காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் பேசுவோம், ஏதாவது ஒன்று சில் பண்ணுவோம். பேசி அவனோட காமெடியாக இருக்கும், நித்தியாவது காமெடி பண்ணுவான்னு பார்த்தா இப்போ வர வர ப்ரெஷரை தான் கூட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு பயங்கர ப்ரெஷரை கூட்டு தான். எதுக்கு நீ என்னை வந்து கடைக்கு போச்சுன்னா எனக்கு பைக் வாங்கி கொடுத்தேன்னா சொல்லு, இல்லைன்னா சொல்லாதேன்னு நான் கடைக்கிட்டே போக மாட்டேன்ட்டான். நானே இந்த மிக்சரில் வேறு கடையில் தேடி கண்டுபிடிச்சி தேடி எடுத்து தான் சாப்பிடுவேன் பார்த்துக்கோ. இந்த பிள்ளைலாம் அதை தொடவே செய்யாது. நானே அந்த டென்ஷனில் இருக்கேன். இவன் பைக்குன்னு நான் காப்பி குடிக்கும்போது யாத்தா எனக்கு ப்ரெஷர் ரொம்ப ஆக்குதான் அப்படின்ட்டு நீ போயிருப்பா, நான் ஒரு டம்ளர் காப்பியை நிம்மதியாக குடிச்சுக்கிடுதேன் அப்படின்ட்டு நீ காப்பி குடிச்சிட்டு ஓடிடுன்னு கொஞ்சம் நேரம் வெளியே போய் ரிலாக்ஸ் பண்ண உட்காந்து. இந்த ப்ரௌனி இருக்குது பாருங்க, வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம், யாரா வரா யாரா போகிறான்னு. இவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டாலே எனக்கு மனசு நிம்மதியாயிரும். நல்லா ஜாலியாக விளையாடுவான். திடீர்னு அவனுக்கு மெண்டல் பிடிச்சிரும். ஒரு பூச்சி இதுக்கு தான் இவன் பயப்படாம பார்த்துக்கோங்க. அது வந்து இவனை விரட்டு தான். அதனால சுற்றிக்கிட்டே அலையுதான். அதை பண்ணிட்டு பயந்துக்கிட்டு கிடக்கான். வாசலில் நிற்கான், தூங்காமலே நின்றுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து அவள் உட்காந்து படிக்க போயிட்டா. இந்த நேரம் நம்ம சமையல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கரண்ட் அடுப்புல ஒன்று ஒன்றா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு வச்சாலும் 1:30 மணி ஆயிடுது பார்த்துக்கோங்க எல்லாம் முடிக்கிறதுக்கு.
துவரம் பருப்புக்கு இந்த குட்டியாக ஒரு குக்கர் வாங்கியிருந்தேன் பார்த்துக்கோங்க. அன்றைக்கி ஒரு மாலுக்கு போயிருந்தோம்ல, அப்போ சூப்பராக இருந்தது. இந்த பருப்புலாம் அந்த பயிர் வகைகள்லாம் வேக வைக்க நல்லா இருக்குமேனு வாங்கினேன். அதில் வந்து சில்வர் குக்கரை நல்ல வேலை வாங்கிட்டேன். இந்த கரண்ட் அடுப்பில் அதானே எடுக்கும். அதில் வந்து ஒரு டம்ளர் பருப்பு தான் போட்டிருக்கேன். தண்ணியை ஊற்றி காயப்பொடியை போட்டு மஞ்சத்தூளை போட்டு வேக வச்சுருவோம் அப்படின்னு வச்சுருக்கேன். அது என்னன்னா இது பிடிக்குமா, தண்ணி வெளியே வந்துருமான்னு பயத்திலே தான் வச்சேன். அதே மாதிரி நடந்து போச்சு பார்த்துக்கோங்க கதை. குட்டியோன்னு இருக்கலாம். இதில் வந்து 100 கிராம் பருப்பு தான் இது பண்ண முடியும் போல. நான் ஒரு 200 கிராம் கிட்ட போட்டுட்டேன் பருப்பு போட்டிருக்கேன். அது நல்லா பொங்கி கீழே அடுப்பெல்லாம் சிந்தி போனது பார்த்துக்கோங்க. எந்த அடுப்பு வச்சாலும் நம்மளுக்கு வேலையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அதுக்கு ஒரு வேலை கொடுத்தோம்னா அது நமக்கு ஒரு வேலை கொடுத்து போடுது. பிற நினச்சி பொங்கி பாலா பொங்கிட்டு அப்படின்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்ப தொடச்சி எடுத்துட்டு மறுபடி வந்து சிம்மில் கொஞ்சம் குறைச்சி வச்சு விட்டேன். சிம்மில் தான் வருது, அதாவது டிகிரியவே கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு விட்டுருந்தேன் பார்த்துக்கோங்க. அடுப்பு இருந்தாலும் லபக்கடுப்பி குறைச்சிடலாம் பார்த்துக்கோங்க. குறைக்க முடிய மாட்டேங்குது. இதில் பட்டனை டக்குங்கிறதுக்குள்ளேயே அது பொங்கி இதாகிடுது பார்த்துக்கோங்க. பயமாகவும் இருக்கலாம். ஏன்னா கரண்ட் வந்துடக்கூடாதுல, எனக்கு அதே பயத்திலே தான் இருப்பேன் நான். அதை நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி பொங்குதா இல்லைன்னா இன்றைக்கி இதை ஆஃப் பண்ணி போட்டுட்டு சட்டியில் போட்டு வேக விட்டுற வேண்டியதான், சில்வர் சட்டியிலன்னு நினச்சேன். இல்லை அதெல்லாம் பொங்கவே இல்லை, நார்மலாகிட்டு. சவுச்சவுக்கா சாம்பார் வைப்போம் இன்றைக்கி அப்படின்ட்டு இந்த தேங்காய்லாம் போடாமல் சூப்பராக வைப்போம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சவுச்சவுக்காவை வாங்கி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி பழம் அதெல்லாம் போட்டு வச்சிட வேண்டியதான். சூப்பராக ஒரே சாம்பாராக ஜம்முன்னு அந்த மாதிரி நறுக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பாவக்காய் பொரியல் பண்ணுவோம், சாம்பார் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் கேட்டேன் எந்த காயுமே அங்கே உருப்படியே இல்லை, முருங்கைக்காய்லாம் வாடி வதங்கி போயிருக்குமா அப்படின்ட்டான். இவனுக்கு வந்து இவன் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சுதா, உண்மையிலே அது அப்படி தான் இருந்துச்சான்னு தெரியல. சொன்னோம்னா நீனே போய் கடையில் போய் வாங்கிக்கொண்டுறதாம்ல, எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. இப்போம்லாம் பிள்ளைகள்கிட்ட என்ன பேச்சு பேசுது. நம்மளாம் அப்படி சொல்லவே பிழைக்கவான்னு இருப்பான் மாட்டேன். என்ன பேச்சு பேசிட்டு கிடக்கான் தெரியுமா அவன். எல்லாம் இந்த இப்போ வாள் நல்லா இந்த காலேஜ் போனோடனே வாய் ஓவராகி போச்சு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அப்படி கிடையாது, என்னம்மா மறுபேச்சு பேச மாட்டான். இப்போ நல்லா திமுறி ஏறி போச்சு. காலேஜில் ரொம்ப சேட்டை நடக்குன்னு நினைக்கேன். ஒரு நாளைக்கு நல்லா சொட்டல் மண் உரிச்சிட்டோம்னா சரியாயிடுவான். எல்லாம் என்னை பற்றி தெரிஞ்சுதான் அந்த ஆட்டம் போட்டுட்டு கிடக்கான் இவன். என்னை பற்றி எல்லாம் தெரியும், உனக்கு என்ன பண்ணுவா அம்மானு தெரிஞ்சும் வாய் ஓவராகி போச்சு. இப்போ நம்மக்கிட்டலாம் செல்லுபடியே ஆகாது. சரி இன்னைக்கு சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைப்போம். சின்ன வெங்காயம் உரிச்சதான் வேணேன், நல்லா கண்ணு கரிச்சு கட்டம்னா போச்சு. பிறகு முட்டைக்கோசு பொரியலை பண்ணுவோம். இதுக்கும் எப்படி தான் இருக்குமோ இன்னைக்கு தெரியல. சரி செய்வோம் அப்படின்ட்டு கரண்ட் அடுப்புலேயே ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துக்கோங்க. பரவாயில்ல, பருப்பு ஒரு வழியாக வந்துட்டு லாஸ்ட்டில் அடி பிடிக்கிற டைமில் நல்ல வேலை பார்த்து நானே ஒரு ஞானக்கன்னு திறந்து ஆஃப் பண்ணிட்டேன் பருப்பை. இல்லைன்னா அதோட தான் இன்றைக்கி ஜாலி முடிஞ்சிருக்கும். அழகாக இருக்குது பார்த்தீங்களா குட்டி குக்கர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேக்ஸிமம் நான் குக்கரை யூஸ் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோங்க. குக்கர் யூஸ் பண்ணவங்களையும் சத்தம் போடுவேன், குக்கர்லாம் யூஸ் பண்ணவே கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு. சாதம்லாம் வடித்து சாப்பிட்டா தான் நல்லது அப்படின்னு. இன்றைக்கி கேஸ் காலியாக போய்ட்டு பார்த்தீங்களா, இப்போ தான் தெரியுது குக்கரோட அருமை என்னன்னு. அப்புறம் சோறு வேறு நேற்று பொங்கினது கொஞ்சம் கடந்துச்சு பார்த்துக்கோங்க. அதை வேற வம்பாக்கிடக்கூடாது, மரியாதையாக பழையதை சாப்பிடுங்க இன்றைக்கி யாராவது ஒருத்தங்க அப்படின்னு சொன்னேன். அவன் தான் வெளியே வெயில் கூட போனான். சரி சோறு வடிக்கிறதுக்குள்ளேயும் நீ என் கிளம்ப போகிறேன் அப்படின்னா, நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்த்டே பார்ட்டி கொண்டாட போகிறேன் அப்படின்னா. அப்போ பழையதை பிடிஞ்சி வச்சு சாப்பிடுங்க கேட்கவே மாட்டேன்னா. சாப்பிடவே இல்லை, பசிக்கவே இல்லைண்ணா. வெளியே போகிறதா இருந்தால் எப்படி பசிக்கும், அதனால் கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னேன். தயிர் இல்லை அது இல்லைன்னு சண்டை போட்டுட்டு விடதான். எனச்சியா தின்னா தின்னு இல்லைன்னா கிளம்பு ஓடு அப்படின்னு அரையும் குறையுமா 2 வாய் போட்டுட்டு பிற மிச்சத்தை வச்சுட்டு போயிட்டான். முட்டைக்கோசு பொரியலையும் வச்சு விட்டுட்டு நான் வந்து சாம்பாரையும் வச்சாச்சு. குட்டியோண்டு பானையில் கொஞ்சமாக பொங்கிக்கிட்டேன். சாதம் வந்து நிறைய பொங்கி கிடந்துருது. நம்மளுக்கு போட்டு பழையதை கொண்டுருதாவோ. சளி வேற பிடிச்சிக்கிடுது. வெயில் நேரத்தில் தான் எனக்கு ரொம்ப சளி பிடிக்கும். மார்கழி மாதத்தை விட இப்போ இந்த ஏப்ரல் மேலே பயங்கரமாக சளி பிடிச்சிருந்துக்கோங்க. ஒரு வழியாக முட்டைக்கோசு பொரியல் வச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு, கொஞ்சோண்டு சாதமும் வடிச்சிட்டேன். அப்பளம் பொரிக்கலாமான்னு பார்த்தேன். எதுக்கு போட்டு இந்த கரண்ட் அடுப்பில் இந்த சாம்பாரில் இருக்கலாம் இந்த பாத்திரத்தை மாற்றினா தான் இந்த இதில் தான் ஊற்றி மறுபடியும் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி அப்பளம் பொரிக்க முடியும். இது தேவையா நம்ம கரண்ட் அடுப்போட கடந்துக்கிட்டு அப்படின்னு இதோட 3 முடிச்சாச்சு. அப்புறம் தயிர் பாக்கெட் வேணால் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம்னு நினச்சா தயிர் வாங்கிறதுக்கெலாம் ஆளை காணும். கிளம்பி போயிட்டு கடைக்கு தான் போக மாட்டேன்னு சவதம் எடுத்துருக்காங்களா, அவன் பெருசாட்டு போயிட்டான். அவசரமாக டிஃபன் பாக்ஸில் சோறை பொங்கி வச்சு கொடுக்கறத விட இப்படி வீட்டில் பிள்ளைகள் இருக்கும்போது கொஞ்சம் சூடாக சோறை பொங்கி அதை நல்லா தட்டில் போட்டுட்டு சுட குழம்பு கூட்டுலாம் வச்சு கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு நிம்மதியாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலான்னு. எப்போவுமே வந்து காலையில் அறக்கமாக தானே வந்து விரவி என்னத்தையாவது கொடுத்து விட வேண்டியது இருக்குது ஸ்கூலுக்கு. இப்படி சூடாக பிள்ளைகள் வீட்டில் இருந்து சாப்பிடுதுன்னா அது நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்போவும் நல்லா தான் சாப்பிடுவோம், இருந்தாலும் இந்த இடப்பட்ட நாட்களில் சாப்பிடும்போது எனக்கு அதில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு மாதிரி பிடிச்ச மாதிரி எனக்கு வந்து கூட்டு வச்சாச்சு. முட்டைக்கோஸ்லாம் நாங்கள் அடிக்கடி வைக்கவே மாட்டோம், இப்போ ரெகுலராக வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் ரொம்ப பிடிச்சிருக்கு பிள்ளைகளுக்கு. நல்லா இருக்குமா சாம்பார்னு சொல்லி என் மகளாம் சந்தோஷமாக சொல்லி சாப்பிடுவா. வேறு என்னச்சு மற்ற வேலையெல்லாம் பத்தாச்சு, பாத்திரம் கழுவி துணி துவச்சி மற்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளியல் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாயந்தரமும் ஆகிட்டு 6 மணி இந்த அங்கச்சியும் வந்துட்டா வேலையிலேருந்து. அப்படியே டீயை போட்டு மொட்டை மாடியில் போய் உட்காந்து குடிச்சிட்டு ஜாலியாக இருந்தோம்.